ஆரம்பிக்கலாமா? படத்தோட மூவி என்ன? விஜய் அண்ணாவா இருந்து இளைய தளபதியா மாறி தளபதியா மாறுறதுக்கே 30 வருஷம் தேவைப்பட்டிருக்கு. கலெக்ஷன் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த 10 டேஸில் 300 crores ரீச் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 7 மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம், சரிங்களா? அவ்வளோ வைப் இருந்த படம் ஆன்லைன்ல கம்ப்ளீட்டா லீக் ஆகி நிறைய பேர் பார்த்ததுக்கு அப்புறமும் தியேட்டர்ல டே பை டே கலெக்ஷன்ஸ் அதிகமாகுது அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் மேஜிக். பார்த்தீங்கன்னா ஓடிடி இருக்கு, டிஜிட்டல் சேட்டலைட்ஸ் இருக்குன்னு நிறைய பிஸ்னஸோட மற்ற விஷயங்கள்லாம் சேர்த்து பார்த்து படம் 400 கோடியை ரீச் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கும். ஆனா இவ்வளவு வேற ஏதாவது ஒரு ஹீரோவுக்கு நடத்திருந்தா அந்த படம் ஓடுமா அப்படிங்கறத நான் உங்ககிட்டே விட்டுறேன். ஜனநாயகனோட கதையை சொல்றதுக்கு முன்னாடி இது ஒரு ரீமேக் படமாவே இருந்தாலும் டைரக்டரோட தாட் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஒரு பயம் எப்படி வருது அப்படிங்கிற ஒரு அழகான ரிசர்ச் வந்து இந்த படத்துல நடந்திருக்கு. நீங்க இருட்டை பார்த்தா ரொம்ப பயப்படுவீங்க. அது எதனாலன்னா உங்க டிஎன்ஏனால. ஏன்னா பல 100 வருஷங்களால நம்ம இருட்டை பார்த்து பயந்து தான் நெருப்பே தேவைப்பட்டுச்சு. 4 சிட்டிங் மினிஸ்டர்ஸ், ஒரு சிஎம் எல்லாருமே படத்துல இருக்காங்க, சரிங்களா? இதுல எல்லாருக்குமே டைலாக் டெலிவரியும் இருக்கு, சாங்லயும் வர எம்ஜிஆருக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றதுக்கு மாதிரியே அந்த சீன்ஸ் வந்து ஜாட்டை எடுத்து வர சீன்ஸ் வந்து நிஜமாவே எங்கேஜிங்கா இருக்கு. 18+ இருக்கிறதுக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு ஒரு நியாயமான ரீசன் இருக்கு இந்த படத்துல. ஏன்னா மதம், இனம், மொழி, அரசியல் எல்லாத்தையும் பேசுறாங்க. கடந்த 10 வருஷமா நடந்த போராட்டம், இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிக்காரர்கள் நடந்த வந்து ஆல்கஹால் இஷ்யூஸ், அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெர்லைட் இஷ்யூஸ், துப்பாக்கி சூடு அப்படிங்கறது எல்லாத்தையும் எடுத்து பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லா எங்கேஜிங்கா இருந்தாலும் ஓவராலா 3 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் டயர்டா இருக்கு. ஒரு 20 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணலாம். விஜயண்ணாக்காகவே ஒரு இன்டர்வல் பிளாக் இருக்கு, அப்புறம் ஒரு டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாமே செம்மையா இருக்குங்க. செம்மையா செலிப்ரேட் பண்ணலாம். சாங்ஸ் எல்லாமே கேட்கிற மாதிரி இருக்கிறதுனால அந்த அளவுக்கு போர் அடிக்கல. ஆனா பாபி கேரக்டருக்கு நிறைய வெயிட்டேஜ் கொடுத்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஒரு பாயிண்ட்ல. ஏன்னா திடீர்னு படம் 240, 250ல நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருந்தது. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம். பட் மமிதா பைஜு கூட சித்தப்பா அண்ணான்னு சொல்ற அந்த யங் லுக் தான் உங்களுக்கு இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் வைப் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அப்பா மகள் சென்டிமெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜ் தேவைப்படுது. மற்றபடி ஃபேமிலியை நீங்க என்ஜாய் பண்ணி பார்க்கறதுக்கு உண்டான எல்லா கண்டென்ட்டும் இருக்கு. அதே சமயம் இந்த வன்முறைக்கு காரணம் அந்த தெலுங்கு படங்கள் தாக்கம் நிறைய இருக்கு இந்த படத்துலயும். அதெல்லாம் கண்டிப்பா தவிர்க்கணும். இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. தேங்க்யூ so much for watching this video. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.